வணக்கம் அன்புக்குரிய முகநூல் உறவுகளே. நேற்று பார்த்தீங்க அப்படின்னா சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ வைரலாக பரவச்சு. நானுமே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவனுடைய கார் ஒரு வழக்கறிஞருடைய வாகனத்தில் மோதுது. இது தொடர்பாக அந்த வழக்கறிஞர் போய் கேள்வி கேட்கிறாரு. கேள்வி கேட்கும்போது அவருடைய கட்சிக்காரங்களால தாக்கப்படுறாரு, கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுறாரு. அவர் கோர்ட்டுக்குள்ள ஓடுறாரு, அங்கேயும் பார் கவுன்சில் ஓடுறாரு, அங்கேயும் போய் தாக்க முற்பட்டிருக்காங்க. கடுமையான தாக்கப்பட்டு மருத்துவமனைக்கு கூட கொண்டு போகாம காவல்துறை கைது பண்ணி கொண்டு போயிருக்காங்க அவரை. இது சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவுச்சு. இது தொடர்பான செய்திகள் போணுச்சு. ஆனா இதை நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டாங்க, என்ன தப்பு நடந்துச்சு அப்படின்னு. இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, வேண்டுமென்றே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் மீது களங்கம் ஏற்படுத்துறதுக்காக நம்ம இந்த மாதிரி செய்திகளை பரப்பப்படுது. வழக்கறிஞர் அவர் மேலதான் தப்பு, வேணும்னே அவர் வந்தாரு அப்படின்னு. அதாவது வேணும்னே அவர் வந்தாருன்னே வச்சுக்கோமே, அது ஒரு பொதுவெளி, ஒரு வழக்கறிஞர் பொது இடத்துல ஒரு கோர்ட்டுக்கு முன்னாடி உங்க கட்சிக்காரங்க போட்டு அவர் அடிக்கிறாங்க. அவர் அடிக்க சொல்லிட்டு பார்த்து ரசிச்சுட்டு இருக்கீங்க கார்ல உட்காந்துட்டு. இது ஒரு தமிழ்நாட்டுல உள்ள ஒரு தலைமை பண்பு உள்ள அரசியல்வாதி செய்யற ஒரு செயலா? தலைமை பண்பு உள்ள அரசியல்வாதின்னு சொல்லிக்கிறீங்கல்ல, நீங்க மத்தவங்களை கேள்வி கேட்கறீங்கல்ல. ஒரு பொது இடத்துல உங்களுக்கு முன்னாடியே ஒருத்தரை போட்டு அடிக்கிறாங்க, அதுக்கு நீங்க அனுமதிக்கிறீங்களா? சொல்லுங்க, சொல்லுங்க, அனுமதிக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு சட்டம், மற்றவங்களுக்கு ஒரு சட்டமா? சட்டம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பொதுவானதுதான். அவரே உங்க கார்ல வாண்டடா வம்பிழுத்தாருமே, உங்களுக்கு பின்னாடி எஸ்கார்ட் இருக்கு, காவல்துறை இருக்கு, அவர்கிட்ட கூப்பிட்டு நீங்க ஒப்படைச்சிருக்கணும். அதை விட்டுட்டு பொது இடத்துல தாக்குனது முதல் குற்றம். அது உங்க மேல தப்பு. இத பத்தி எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களும் வாய் துறக்காதியே. மற்ற பிரச்சனைக்கெல்லாம் வாண்டடா போய் எல்லா பிரஸும் போய் எல்லார்ட்டையும் இவர் அங்கே போனாரு, இவர் இங்கே வந்தாரு, இவர் கக்கூஸ் போனாரு, இவர் செருப்பு மாட்டினார் கருத்து கேட்குறீங்களா? இதை பத்தி எந்த கட்சி தலைவர்கிட்டயா போய் கேட்டீங்களா? இதை பத்தி யாராவது பேசியிருக்காங்களா? சட்டம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானதான். நல்லாவே பச்சையா தெரியுது. அவருடைய பைக்ல உங்க வாகனம் இடிக்குது, இடிக்கிறதுக்கு சம்பந்தமா கேட்கிறாரு. ஃபர்ஸ்ட் கேட்டுட்டு போயிடுறாரு. போயிட்டு வாகனத்துல அவர்கிட்ட கேட்கிறாரு. சரி, விஐபி இருந்துட்டு வந்துட்டு திருப்பி வந்துடுறாரு. வந்ததுக்கு அப்புறம் அவர் வண்டி எடுக்கும் போது வேண்டுமென்றே தூண்டுதல் ஏற்படுத்தி அவரை தாக்குதல் உங்க கட்சிக்காரங்களை நீங்க தூண்டி விட்டு வேடிக்கை பாக்குறீங்க. அப்ப நீங்க தூண்டி விடலைன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா உங்க கட்சிக்காரங்களே உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு பொது இடத்துல உங்க பேச்சையே கேட்காத கட்சிக்காரங்க எப்படி மக்களுக்கு நீங்க சேவை பண்ண போறீங்க? சட்டத்திற்கு முன்பு எல்லாருமே சமம் தான். யாரு தப்பு பண்ணாலும் சரி, சட்டங்கள் மக்களுக்கானதுதான். அது எல்லாருமே, அது முதலமைச்சரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சட்டத்துக்கு முன்பு சமம் தானே. தவறு பண்ணா தவறு தானே. அரசியல் கட்சி தலைவர்னா கொம்பா? தயவு செய்து இந்த இடையில நிறைய பேர் சொம்பு தூக்கிட்டு வரீங்க, அவர் மேல தப்பு இல்லை, இந்த வீடியோ பாருங்க அப்படி இப்படின்னு. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாருமே பார்த்துட்டாங்க. இதுல விளக்கம் கொடுத்து வீடியோ போறாரு, பச்சையா புழுகுறாரு. இதுல என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. ஒரு தலைமை பண்புள்ள ஒரு அரசியல்வாதியா நடந்துக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். உங்களை குறை சொல்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு வெளியில பேசுங்க.